வணக்கம் நேயர்களே, இது எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியாது என்பதான உச்சநீதிமன்றத்தினுடைய பரபரப்பு தீர்ப்பு இப்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். ஆகம விதிகளை கடைபிடித்து தான் இதுபோன்ற நியமனங்களை செய்ய முடியும் என்பதாகவும் ஆகம விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதான ஒரு வலியுறுத்தலையும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. ஆண்டவனின் சன்னிதானத்திலும் ஜாதி பாகுபாடா என்பதான ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் கேள்விக்குறியான தமிழக அரசு ஏற்கனவே பிறப்பித்திருந்த அரசாணையுடைய நிலை என்ன என்பதை குறித்தும் ஏறக்குறைய 277க்கும் மேற்பட்டவர்களுடைய ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்கள் அவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்த பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த விவாதத்தில் பேசியிருக்கிறோம். இந்த நிலையில் நம்முடைய அரங்குக்கு நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக திராவிட கழகத்தை சார்ந்த திரு சண்முகப்பிரியன் நம்மத்தில் வந்திருக்கார். வணக்கம் திரு சண்முகப்பிரியன். அதே போல தன்னுடைய கருத்துக்களை என்னோட பதிவு செய்வதற்காக இந்து மக்கள் கட்சியின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரான திரு சந்தோஷ் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கார். வணக்கம் திரு சந்தோஷ். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பு தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராக முடியாது என்பதான ஒரு பதிவு. இந்த நிலையில் திரு சந்தோஷ், உங்களிடம் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த பரபரப்பு தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு அல்ல. இது பல விஷயங்களை கன்சிடர் பண்ணியிருக்கணும். அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆகம விதிகளின் படி பயிற்சி எடுத்தவங்க வரலாமா அப்படின்றத விட அவங்க ஒரு கிளாரிட்டி கரெக்டாக கொடுக்கல. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் இன்டைரக்டாக அதோட மெசேஜ் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி இந்த தீர்ப்போட சாராம்சம் இருக்கு. இது அனைத்து மாநில அரசுகளோட எண்ணங்களையும் அவங்க கேட்டு அறிஞ்சு பின்னர் இது மாதிரி ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். உங்களை போன்ற இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். ஒரு மதம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் கூட ஒரு இன்னார்தான் இந்த மத விஷயங்களை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு சில விஷயத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் பல சில பாகுபாடுகளை வைத்திருக்கிறோம். இந்த நிலையில் அர்ச்சகர் என்பதற்கு இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக இந்த இப்படிப்பட்டவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று ஏதாவது விதி உண்டா? இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாக விதி கிடையாது. ஸோ எங்களோட ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக அனைத்து தரப்பினருமே அர்ச்சர் ஆகணும் அப்படின்றது தான் எங்களோட ஸ்டாண்ட். அதுதான் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற அப்படி வந்துட்டதுனால அப்படி ஒரு தோற்றம் இருக்கே தவிர அதுக்கான வாய்ப்புகளோ அதுக்கான பயிற்சிகளோ முறையாக அனைத்து தரப்பினருக்கும் சென்று இருந்தால் இந்த நிலை நிச்சயமாக வந்திருக்காங்க. இல்லை, காலகாலமாக ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதே நடைமுறை தான் பின்பற்ற வேண்டும் என்றில்லை. சில விஷயங்களில் மாற்றங்களை எதிர்நோக்கி தான் இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு பரபரப்பான சூழ்நிலையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சராக முடியாது என்பதான ஒரு பரபரப்பு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தெரிவித்து கொடுத்திருக்கிறது. இதை குறித்து விவாதத்தில் பேசியிருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை என்னோட பதிவு செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரும் ஆன திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கார். ஐயா வணக்கம். நம்முடைய விவாதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியாது என்பதான உச்சநீதிமன்றத்துடைய பரபரப்பு தீர்ப்பு ஒரு காலாகாலமாக எழுந்திருக்கிற ஒரு பிரச்சனை என்பதாக இருக்கிறது. ஜாதிய வேறுபாடுகள், மத ரீதியான வேறுபாடுகள் நம்முடைய தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தந்தை பெரியார் போன்றவர்கள் எல்லாம் கருவறை போராட்டங்கள் என்றெல்லாம் எதிரொலித்த ஒரு காலங்கள் நம்முடைய தமிழ் உரிமைகளுக்காகவும் எல்லோரும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதான பார்வைகளோடு இருந்த சூழலில் இப்படி அனைத்து சாதியினரும் அர்ச்சக முடியாது என்பதாக உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது சரியானது இல்லை. என்ன ஒரு முக்கியமானதுன்னா, தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை மனித நேயமற்ற செயல்னு பாட புத்தகங்களில் முதல் பக்கத்தில் அட்டைக்கு திருப்பினோன்னு முதல் பக்கத்திலேயே போட்டிருக்கிற இந்த அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 17வது பிரிவு சாதிய ஏற்றத்தாழ்வு, சாதியை முன்னிறுத்தி பேதங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் 17வது பிரிவு இப்படி சொல்லும்போது நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்தது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒன்று. ஆனால் இதில் இன்னொரு ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, அரசியலமைப்பு சட்டம் 25வது பிரிவு மத சுதந்திரத்தை இங்கே குறிப்பிட்டு காட்டுது. மத அடிப்படையில் தான் அவர்களுடைய செயல் திட்டம் இருக்கணும். அவர்களுடைய கோயிலோ அவர்களுடைய வாழ்வியல் திருமணம் விவாகரத்து போன்ற முறைகள்லாம் 25வது அந்த பிரிவின்படி அதை மாற்ற முடியாதுன்னு. இல்லை, நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பிரிவின் விட 25 ஆகட்டும் அல்லது 26 2 பிரிவுகளுடையும் இந்து மத தீண்டாமை ஜாதிய பிரிவை நியாயப்படுத்தும் வகையில் இருக்கிறது. அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். சொல்லுங்க. ஆனால் இதில் என்னன்னா, பழுத்த ஆன்மீகவாதியான அக்னிஹோத்திர தாத்தாச்சாரி என்கின்ற அந்த பெரியவர் எங்கேயோ போகிறது இந்து மதம் என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்காரு, ஆகம விதியில் ஜாதி அடிப்படையில் அர்ச்சகர் ஆகணுன்ற ஒரு விதியே இல்லைன்னு அவர் தெளிவாக எழுதியிருக்காரு.
அது எங்கே இருக்குன்னு அவர் கேட்குறாரு. நமக்கும் தெரியல, எங்கள் ஆகமம் என்று ஏதாவது புத்தகம் போட்டு இதுதான் செய்யணும்னு இருக்கா, இல்லை ஆகமத்தில் சாதி அடிப்படையில் தான் இவர்கள் அர்ச்சகராகணுன்ட்டு எங்கேயுமே இல்லைங்கிறாரு. அப்படி இருந்தால் காட்டுங்க. ஒரு வேளை இதை தமிழக அரசு வாதத்தை முன்வைக்காதது இப்படி ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி தில்லை நடராஜர் கோயிலில் அறநிலைத்துறை கீழ் கொண்டு வரணும்னு சொன்னபோது அதுக்கு எதிர்த்து தமிழக அரசு வழக்கு நடத்துது. அறநிலையத்துறைக்கு கீழே கொண்டு வரணும்னு. இதை எதிர்த்து தீட்சிதர்கள் இல்லை எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போகிறாங்க. எதிர்வாதியாக தமிழக அரசு இருந்த போதும் கூட வாதத்தை எடுத்தே வைக்கல. அது தீட்சிதர்கள் பக்கம் தீர்ப்பு வந்தது. அதே நிலையை தான் இது திமுக கொண்டு வந்ததுங்கிறதுக்காக அதே நிலையை தான் தமிழக அரசு கடைபிடிச்சிருக்கு. அதனால தான் இது மாதிரி எதிர்மறையான தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் இந்த தீர்ப்பில் முக்கியமான ஒன்று, தமிழக அரசு சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானத்தை அவர்கள் செல்லும்னு சொல்லியிருக்காங்க. முழு விவரம் நமக்கு தெரியலனாலும் தமிழக அரசு கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு போட்ட அந்த தீர்மானம் செல்லும்னு அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இல்லை, அந்த அடிப்படையில் இதை மீண்டும் நம்ம மறுசீராய்வு செய்யலாம். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிற இந்த பரபரப்பு தீர்ப்பு ஒரு புறம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் விவாத பொருளாக இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆகமங்களுடைய வழிகாட்டுதல், ஆகம விதிகளை தான் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக வலியுறுத்தியிருக்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்பில். ஆகமங்கள் சைவ ஆகமங்களாக இருக்கட்டும், இல்லை வைஷ்ணவ ஆகமங்களாக இருக்கட்டும், பல்வேறுடைய சாராம்சங்களை கொண்டிருக்கிறது என்றாலும் கூட அந்த வழித்தோன்றுதல், அந்த மரபுபடி தான் அதை பின்பற்றியவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு என்பதான ஒரு முட்டுக்கட்டை போடுகிறது எந்த வகை என்பது குறித்து ஒரு கேள்வி இருக்கிறது. திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, உங்களுடைய பார்வையில் நீங்கள் பல களங்களை பார்த்தவர். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அனைத்து ஜாதியினரும் அச்சராக முடியாது, ஆகம விதிகளை கடைபிடிக்க வேண்டும், அப்படி பிடிப்பவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் என்பதாக ஒரு தன்னுடைய வழிகாட்டல் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, சகோதரர் சொன்ன மாதிரி அந்த தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் மக்களுக்கு தான் எல்லாமே. தீர்ப்பு என்பதும் சட்டம் என்பதும் மக்களுக்கான. அந்த தீர்ப்பை நான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். காரணம் என்னென்னா, நாம் மூதாதையர்கள் அனைத்து சமுதாயத்தினரும் ஒன்றாக சென்று வழிபட வேண்டும், அனைத்து சமுதாயத்தினரும் ஒன்றாக வாழ வேண்டும், ஒன்று கூடி வாழ வேண்டும் என்று பாடுபட்டார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை பெரியார் போன்றவர்கள், ராஜகோபாலாச்சாரி போன்றவர்கள், வைத்தியநாத ஐயர் போன்றவர்கள், இவங்களுடைய போராட்டமெல்லாம் இவ்வளோ காலத்துக்கு அப்புறமும் அதற்கு ஒரு முழு வடிவம் கிடைக்கவில்லையோ என்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு இருக்கிறது. அனைத்து சமுதாயத்தினரும் தீட்சிகராக போக வேண்டும் என்பதிலே குறியாக இருந்தவர்கள். நான் சொன்ன அத்தனை மனிதர்களும் கீழ்நிலையில், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா பலனையும் பெற வேண்டும், எல்லா பதவிகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த மகான்களுடைய 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த அந்த கனவு இன்று கூட நனவாக்க முடியவில்லை. இவ்வளோ பெரிய விஞ்ஞான உலகத்தில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் உலகத்தில் வந்ததுக்கு பின்னால், இவ்வளோ பெரிய விஞ்ஞான உலகத்தில் இதை கூட நாம் இன்னும் கூட பின்பற்றாமல் இருப்பது மிகவும் வருந்தத்தக்கது. இல்லை, ஆண்டவனின் சன்னிதானத்தில் அனைவரும் சமம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் ஆண்டவனுடைய சன்னதானத்தில் இருப்பவர்களுக்கு கூட ஜாதி பாகுபாடு ஏற்பட்டிருப்பதற்கு இந்த சட்டத்தோட வழிவகை செய்து விடுமா என்ற ஒரு அச்சநிலை இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் சந்தோஷ்? நம்மளோட சமுதாயத்தோட எண்ணங்களை தான் அந்த நீதிமன்ற தீர்ப்பு கூட பிரதிபலிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாய கட்டமைப்பே ஆரம்பத்துல இருந்து இது மாதிரி தான் ஒரு நகர்வை நோக்கி போய் கொண்டு இருக்குது. அதுல எந்த ஒரு மாற்றங்களும் இதுவரை வரவே இல்லை. அப்படின்றப்போ இந்த தீர்ப்பே ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமா பார்க்கறதே கூட ஒரு வகையில தப்புன்னு தான். எந்த வகையில் ஆச்சரியமாக நீங்கள் பார்க்கலாம்? இந்த சமுதாய கட்டமைப்பு நம்ம பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நீங்க வெளியே போய் பார்க்கறப்ப அந்த கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டிஸ் இன்னைக்கும் எல்லா இடங்கள்லயும் அந்த ஜாதி, அந்த மதம், அந்த இதுவெல்லாம் அந்த ட்ராக்ல தான் இருக்கு. வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு இடங்களில் இருக்கிறது என்பது மறுக்கப்பட முடியாது. இன்றைக்கு எத்தனை புரட்சியாளர்கள் வந்தாலும், எத்தனை புதிய கருத்துக்களை சொல்லி சமூகத்தின் சமநிலையை நிலைநிறுத்தினாலும் கூட ஒரு சில விஷயங்கள், ஜாதி விஷயங்கள், கொடுமைகள் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டு இருக்கிறது மறக்க முடியாது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட ஒரு வழிகாட்டுதல். இன்றைக்கு ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. அந்த மாநிலத்துடைய உரிமைகளுக்காக போராடப்படுகிற போது அந்த மாநில அரசு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. 2006ஆம் ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் மிக அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அனைத்து ஜாதியினரும் பயன்படுத்திக் கொள்ளலாம், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அர்ச்சகராகலாம் என்பதாக ஒரு உத்தரவு. இன்றைக்கு திடீரென ஒரு தடை விதிக்கிறது என்பது என்று சொன்னால், அப்பொழுது அதற்காக போராட்டம், அதற்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் உச்சநீதிமன்றம் திடீரென்று ஒரு தடை விதித்த மாதிரியான ஒரு செயல்பாட்டுக்கும் அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? இது நிச்சயமா ஒரு தடை தான். இது அதுல 2 விதமான கருத்துக்கு இங்க இடமே இல்லை.
ஆனா இந்த அடிப்படையில அந்த என்ன மாற்றம் இங்க கீழே இருந்து வரலன்னா மேல இருக்கிற தீர்ப்புகளும் நிச்சயமா இப்படிதான் இருக்கும். ஆனா அண்மை காலமா நீங்க வந்து நீதிமன்றங்களோட தீர்ப்புகள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பாக்குறதுக்கு ஒரு நேர் முரண்பாடான சில தீர்ப்புகளை வந்து கொடுக்குறாங்க நீதிபதிகள்லாம். நீதிபதிகளும் தீர்ப்பையும் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாதுனாலும் ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே மக்களுக்காக தான் இங்க. இல்ல இந்த தீர்ப்புடைய பின்னணிகளில் ஏதாவது இருக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? இந்த தீர்ப்போட பின்னணியில என்ன இருக்கும்ன்றது நிச்சயமா நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து கீழே இருந்து மேல வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான் சொல்லிட்டேன் நான். சரி திரு சண்முகப்பிரியன், உங்கள் பார்வை உங்களுடைய எதிரொலிப்பாக நீங்கள் எதை முன்வைக்கிறீர்கள்? இல்லை, நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம் எனக்கு முரண்பாடு இருக்குது. ஆண்டவனுடைய சந்நிதிகள் அனைவரும் சமம்னு ஒரு 2-3 தடவை சொன்னீங்க. அது இந்து மதத்தில் எங்கே ஆண்டவனுடைய சன்னதியில் எல்லாரும் சமமாக இருக்காங்க? சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நந்தன் நுழைந்த வாசலை நீங்கள் அடைச்சி வச்சுருக்காங்க, அங்கே எங்கே சமமாக இருக்காங்க? கண்டதேவி கோயிலுக்குள்ளே தேர் வடம் பிடிச்சி இழுக்கக்கூடாதுன்னு ஒரு சாதியை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. முத்தாலம்மன் கோயில், மதுரை முத்தாலம்மன் கோயிலில் குறிப்பிட்ட சாதி உள்ளே வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இந்து மதத்தில் ஆண்டவன் முன்னாடி எல்லாரும் சமம்னு இல்லவே இல்லை. ஏற்றத்தாழ்வு தான் இந்து மதத்தின் அடிப்படை. அந்த அடிப்படையில் தான் இந்த சாதிய கட்டமைப்பு, அந்த சாதிய கட்டமைப்பு அடிப்படையில் தான் இந்த தொழில் அடிப்படையில் இவங்க இந்தந்த தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு, இப்போ சாதாரணமாக நம்ம பேருந்தில் போகும்போது 2 பேர் உட்கார சீட்டில் முதல்ல உட்காரவங்க கொஞ்சம் அகலமாக உட்காருவாங்க, இடம் ஸ்பேசஸ் எடுத்துக்கிட்டு. 2வது உட்காரவனுக்கு கொஞ்சம் தான் இடம் கொடுப்பாங்க, நகர்ந்து உட்கார மாட்டாங்க. முதல் முன்னுரிமை என்பதா? அதே தான். அப்படியே பழக்கப்பட்ட இந்த சமூகம் இப்போ ஏற்கனவே இந்த தொழிலில் இருக்கிறவங்க அதில் வர வருமானத்தை விட்டு கொடுக்க அவங்களுக்கு மனசு இல்லை. உதாரணத்துக்கு நான் திரும்பவும் அந்த தில்லை நடராஜர் கோயில் மேற்கோள் காட்டலாம். அங்கே அவர்கள் காலங்காலமாக அவங்க காட்டிக்கிட்டு இருந்த அந்த கணக்கு வழக்கு பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு 33,000 ரூபாய் தான். ஒரு வருஷத்துக்கு 33,000 ரூபாய் தான் அந்த உண்டியல் வருமானம் காட்டினாங்க. ஆனால் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்கு எடுத்த பிறகு ஒரே வருஷத்துக்கு அறநிலையத்துறை உண்டியலை திறக்கிறாங்க, 30 லட்ச ரூபா இருக்குது. அதில் 30 லட்ச ரூபா இருக்குது. அப்போ என்னன்னா அவங்க எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் தீட்சிதர்கள் கேட்குறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பணம், அந்த செல்வம், அதன் மூலமாக தங்களை அவங்க வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதன் மூலமாக கிடைக்கிற லாபம் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டுமே கொழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அதனால அந்த அனுபவிச்சுட்டு இருந்த அந்த சமூகம், இந்த தீர்ப்பு கிடைக்கிற அந்த சமூகம் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. அதனால இந்த தீர்ப்பு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள், எனவே தாங்கள் நினைக்கிறதை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என்பதான நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்பதாக இருந்தால் சந்தோஷ், நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட மனசை நம்ம சேர்த்தே புண்படுத்தக்கூடாது. ஏன்னா சில விஷயங்கள் பார்க்க போனீங்கன்னா காலகாலமாக அவர்கள் வழித்தொண்டர்கள் அப்படியே வந்துட்டாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் விஷயங்கள் இருந்தாலும் அதைதான் பின்பற்ற வேண்டும் என்று இல்ல, நிச்சயமா இல்ல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்தினரை தவிர்த்து மத்தவங்க வந்து அர்ச்சகர் ஆகணும்ன்ற விஷயத்தை பத்தி மட்டும் தான். சோ அதனால நம்ம வந்து நம்மளோட கோர் ஏரியால தான் இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, இது அது ஒட்டியதான சில விஷயங்கள் இருக்கிறது. இது எங்க பிரச்சனை உருவாகுது என்று சொன்னால், தனக்கான வாய்ப்புகள் மற்றவர்கள் பறித்துவிடக் கூடாது, தனக்கு தான் இது சொந்தம் என்று ஒரு சொந்தம் கொண்டாடுகிற விளைவுதான் அது வந்து இயல்பு சார். ஆனா நம்ம டிஃபென்ஸ் பண்ணணும். இல்ல, அந்த சிந்தனை வந்து எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பது யதார்த்தம் தான். இருந்தாலும் கூட இன்றைக்கு சட்ட ரீதியாக அரசியல் சாசனுடைய வழிகாட்டுதல் முறைகள் ஒரு முறை இருந்தாலும் கூட நமக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிற போது வேதனை அடைகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதுதான் யதார்த்தம். சரி, இன்றைக்கு இப்போ இந்த பயிற்சி பெற்ற அரசியல்களுடைய பரிதவிப்பு இருக்கிறது இல்ல, இன்றைக்கு இந்த உத்தரவு வந்ததுனால் இதனுடைய நிலை என்னவாக நீங்கள் பார்க்கிறீங்க சார்? பொன் கிருஷ்ணமூர்த்தி சார். அதாவது பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களுக்கு நாம் அதை பயன்பெற வகையில் பயன்படுத்த வேண்டும். அதை நம்ம விட்டுக் கொடுக்க முடியாது. அரசு நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் குறிப்பிட்டீர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அத்தனை சமுதாயத்தினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை செயல்படுத்தியும் காட்டினார், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அம்மன் கோயிலில் வந்து எல்லா சமுதாயத்தினரும் இருக்கிறார்கள். அம்மன் கோயிலில் நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா பெரும்பாலும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருப்பதில்லை. இந்த பெருமாள் கோயில், முருகன் கோயில் போன்ற கோயில்களில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் அம்மன் கோயிலில் போனீங்கன்னா பல தரப்பட்ட மக்களும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். அது கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் அடிப்படையில் அது பாராட்டுக்குரியது தான். அதை வந்து இன்றைய தமிழக அரசு அதை பின்பற்ற வேண்டும் என்று தான் நாம் அத்தனை பேரும் நினைக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மனித சமுதாயம் இருக்கிறது, அது அத்தனை பேரும் ஒரே இனம் என்ற ஒரு உணர்வு நமக்கு வர வேண்டும். சகோதரர் குறிப்பிட்டார், சிதம்பரத்தில் வந்து தீட்சிதர்கள் வந்து அவர்கள் பணத்துக்காக மட்டும் இதை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இது வந்து பணம் சம்பந்தப்பட்ட விவகாரமே அல்ல.
இல்லை அது ஒரு புள்ளி அதற்கான மாறுதல் அடுத்த வழியில் சில விஷயத்தை சொன்னார். அவர்கள் கையில் இருந்த பொழுது இருந்த வருமானத்தினுடைய எண்ணிக்கை வேறு, இந்த அறநிலைத்துறைக்கு வருகிற போது வருமானத்தினுடைய அது அவர்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. சரி, பணம் என்பது இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி 30 லட்சம் 30,000 அது ஒரு பெரிய விஷயமே. தன் ஆதிக்கத்தை சக்தியை காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கிறத தான் நம்ம ஆதிக்க சக்தி என்ற ஒரு விஷயத்தை திணிக்க முற்படுகிற பொழுதுதான் பிளவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுகிறது என்பதை மறுக்க முடியாது. அதாவதுங்க மறுக்க முடியாத அகம விதிகளின்படி பண்ணணும் பூஜை அப்படின்னு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஏன் ஒரு சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அந்த ஸ்லோகங்களை மற்ற மக்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். ஏன் கற்றுக்கொள்ள மாட்டார்களா என்ன? இல்ல அப்படி கொடுக்க கூடாது என்பதுதான் இந்த பிரச்சனையுடைய உச்சகமாக இல்ல அத வந்து முன்னுரிமை அவர்களுக்கு தான் வாய்ப்பு. அதாவது நீதிமன்ற சட்டங்கள் இயற்றப்படுவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தான். அந்த நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் சட்டத்தை ஏற்றிவிட்டால் சுப்ரீம் கோர்ட் அமல்படுத்தி தான் ஆகணும். அதுதான் நம்முடைய இந்திய ஜனநாயகத்தினுடைய மரபு, அதுதான் சொல்லுது. ஏன்னா இப்போது நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டால் அதை நடைமுறைப்படுத்துவது உச்சநீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய கடமைகள். நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கீழ் நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்கள், குறிப்பாக நீங்கள் உச்ச நீதிமன்றங்கள் ஒரு தீர்ப்பு வழங்கும் போது பலதரப்பட்ட யோசனைகள் பலப்பட்ட கருத்துக்கள் பரிமாற்றத்திற்கு பின் தான் வழங்கப்படும். அதில் வந்து நமக்கு 2 கருத்து கிடையாது. ஆனால் இதில் எந்த வகையிலே அவர்கள் கருத்து பரிமாற்றங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டு இது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தாலும் கூட தம்பி சொன்ன மாதிரி இது அரசியலமைப்பு சட்டத்திற்கே முரணான ஒரு கருத்தாகத்தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இல்லை, இந்த வழக்கு தொடர்பான விஷயங்களினுடைய வழக்குடைய பின்னணியினுடைய சிவாச்சாரியர்களுடைய நலசங்கம், தென்னிந்திய திருக்கோவில் நிர்வாக சபை ஆகியோர் தொடரப்பட்ட அந்த வழக்கினுடைய சாராம்சத்தை மையப்படுத்தி தான் அந்த வழக்கினுடைய தீர்ப்பை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அதுவும் அந்த நீதிபதிகளுடைய குழுவுடைய விசாரணையில் பல்வேறு ஆழமான சில பதிவுகளை செய்திருக்கிறார்கள். ஒரு பாரம்பரியமாக ஒரு சமூகம் ஒரு சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தினுடைய பின்னணியில் தான் இது இருக்கிறது என்பதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பண்பாட்டோட கலாச்சாரம் இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்த வேண்டியது வந்து அரசாங்கத்தோட கடமையை தவிர. சரி, அப்படி இல்லை. நீங்க சொல்வது போல அரசாங்கம் அப்படி கடமைப்பட்டிருக்கு என்று சொன்னால் தமிழகத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஏன் அதற்கு முரண்பாடான கருத்தை உயர் நீதிமன்றத்திற்கு இவர்கள் போக வேண்டும் என்றது, மேல்முறையீடுக்கு ஏன் போக வேண்டும் என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு உங்கள் பதில் என்ன? எல்லா தரப்புலுமே ஒரு அவங்களோட டாமினேஷன்ஸ் நிச்சயமா இருக்கும். ஒவ்வொரு துறையில மாநில அரசு ஒரு விஷயத்தை முடிவு செய்து விடுகிறது. மாநில அரசு எல்லோரும் சட்டமன்றத்தில் ஏகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பிறகும் கூட உங்களுக்கு உரிமை இருக்கிறது, நீங்கள் மேல்முறையீடு போகலாம் என்றது ஒரு வழிகாட்டுதல் இருந்தாலும் கூட இது போன்ற விஷயங்களை தொடருமானால் சர்ச்சை அளவில் நீண்டு கொண்டு இருக்கும். இல்ல, இதுல வந்து அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் உள்ள வந்திருக்கணும். ஓவரால் பார்க்க போனீங்கன்னா, ஏன்னா மத்திய அரசு சொல்கிற மத்திய மாநில அரசுகள் எல்லா மாநில அரசுகளுமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த சட்டம் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவா கொடுத்த ஒரு தீர்ப்பு மாதிரி தெரியல. இதை நோக்கி தான் அடுத்த கட்டமா அடுத்த மாநிலங்களையும் இல்ல. உங்கள் தகவலுக்காக நான் சொல்கிறேன், அரசியல் சாசனத்தில் 17வது பிரிவின் அடிப்படையில் பாகுபாடுகள் என்பது மனித உரிமைக்கு எதிரானது என்பதான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கூட தீண்டாமை குற்றம் திட்டவட்டமாக கூறப்படுகிறது, எல்லாம் ஒரு புறம் வரவேற்கக்கூடியதுதான் என்றாலும் கூட அரசியல் சாசனத்தில் இந்த பிரிவின் அடிப்படையில் 2002ஆம் ஆண்டுல மாநிலத்தில் மாறுபடுகிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். கேரளாவில் ஈழவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அர்ச்சராக முடியும் என்றது ஆணித்தரமாக தீர்மானித்திருக்கிறார்கள். எனவே அந்த தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் தான் நிலவி கொண்டிருக்கிறது. அதை ஆணித்தரமா அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் முரண்பட்டு இருக்கிறதே என்பதான ஒரு நிலை தான் இவருடைய ஆதங்கத்தில். இது வந்து அவரோட ஆதங்கம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன். ஏன்னா இப்போ அவங்களோட அடிப்படை கொள்கையை வந்து கடவுள் இல்லதான். நம்பிக்கைன்றது வந்து எந்த இடத்துல வருதுன்னா, கடவுள் இல்லைன்ற ஒரு கான்செப்ட்குள்ள கோயிலுக்குள்ள யார் போனாலும் வந்தாலும் அதை பத்தி பேச வேண்டிய ஜோன் இப்போ இல்ல. சரி, தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கு விவாதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம் அனைத்து சாதனமும் அரசராக முடியாது என்பதான உச்சநீதிமன்றத்தின் பரபரப்பு தீர்ப்பு குறித்த பல்வேறு விஷயங்களை பரபரப்பாய் பேசுவோம். எதிரும் புதிரும் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும்.